சாராளை எல்லாரும் ஒரு மலடியாக தான் பார்த்தாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அவள் திரளான ஜாதிகளுக்கு தாயாக பார்க்கப்பட்டாள். அவருடைய மகத்துவம் சாராளுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது சொல்லி பார்த்தாங்க. குழிக்குள்ள கொண்டு போய் அவன் செத்து போவான்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த இடத்துல தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். உங்க பார்வை வேற, கர்த்தருடைய பார்வை வேற. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு நினைச்சிட்டார்னா அவருடைய மகத்துவத்தை யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ, அவருடைய வல்லமையை யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ அவருடைய நிலைமை அல்ல, அங்கே கர்த்தர் யார் என்பதை, தன்னுடைய மகத்துவம் என்ன என்பதை நிரூபிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். யாத்ராகமம் 15வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது இதை வாசிக்கிறோம். 1வது வசனத்தை வாசிங்க, 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், தரையிலே தள்ளினார். பாருங்க, நல்லா கவனமா கேட்கணும். அவருடைய மகத்துவம், தெய்வத்தின் மகத்துவம். நிறைய பேர் அப்படி வாட்செல்லாம் பார்க்குற மாதிரி தெரியுது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் இல்லை. அவருடைய மகத்துவம், கர்த்தருடைய மகத்துவம். இந்த மகத்துவத்தை பார்த்து நம்ம கர்த்தரை துதிக்கணும். எத்தனை நம்மெல்லாம் அவருடைய பேரை சொல்றதுக்கு தகுதி இருக்கா நமக்கெல்லாம்? இப்போ எனக்கு திருவிருந்து, அதில் பங்கு பெறுறோம். நம்ம ரொம்ப சாதாரணமாக போய் திருவிருந்து எடுத்துகிட்டு போயிடுறோம். நல்லா திருவிருந்து ரொம்ப சாதாரணமாலாம் நினைக்க மாட்டேன். அந்த திருவிருந்துக்கு முதல் வாரத்தில் அந்த திருவிருந்து சொன்னால் அந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் உபவாசத்தோடு, சனிக்கிழமை பச்சை தண்ணீர் குடிக்காமல் உபவாசம் இருந்து அந்த திருவிருந்தை எடுத்துக்கொள்வேன், கொடுப்பேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த திருவிருந்து அவர் எப்படிப்பட்டவர், எனக்காக அவர் அடிக்கப்பட்டதை, நொறுக்கப்பட்டதை வலியுறுத்துகிற அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது தான் திருவிருந்து. ஆனால் இந்த திருவிருந்தை நம்ம எப்படி எடுக்கிறோம்? ஏதோ கடமைக்காக எடுக்கிறது போல, ஏதோ இதை எடுக்கலைன்னா ஏதோ நடந்துடும் போல அப்படின்னு இல்லை. அவருடைய மகத்துவத்தை உணர்ந்து என் அடிமைத்தன வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். என் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரை விடுதலையாக்கி அவரை துதிக்கக்கூடிய அந்த மகத்துவத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அத்தனை பெரிய தெய்வத்தை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ராஜாக்களாக, ஆசாரியராக அவரை ஆராதிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு அவருடைய மகத்துவம், வல்லமை வெளிப்படும்.